கடந்த 2016 முதல் 21 வரைக்கும் 5 வருடமும் தன்னுடைய புரட்சித் தலைவருடைய வழியிலும் புரட்சி தலைவியினுடைய வழியிலும் சிறப்பாக செம்மையாக ஆட்சி புரிந்து வந்து ஒற்றை தலைமையை கொண்டு வந்து அவருடைய ஒரு முகத்துக்காக கடந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் முகத்தை காட்டி அதனுடைய விளைவாக 47 இடங்கள் நாம் பெற்றோம். அது முழுக்க முழுக்க எடப்பாடியாருடைய முழு அந்த ஒற்றை முகத்துக்காக கிடைத்த ஓட்டுகளை தவிர அதையெல்லாம் கொஞ்சம் கூட மறந்துவிட்டு தற்போது பதவி வெறி பிடிச்சி வந்து, அதாவது எந்த நேரமே அவங்க வந்து பதவி ஆசைகளை இருக்கணும், பதவியிலே ஒட்டி கொண்டிருக்காங்க. அதுக்காக கொள்கை அனைத்தையுமே மறந்து அவர் வாக்களித்த மக்களையும் மறந்துவிட்டு இப்பொழுது நேற்று முந்தா நாள் பெய்த மழையிலே பெய்த அவர்களோடு கூட்டு சேர்ந்து பதவி மட்டுமே ஒற்றை குறிக்கோளாக இருந்து கொண்ட அந்த அவர்களுக்கு ஒரு நிச்சயமா அவர் மூலமா ஒரு பாடத்தினை கற்பிக்க வேண்டும். நிச்சயமாக அனைத்து 2.5 கோடி தொண்டர்களும் எடப்பாடியாருடைய ஆதரவை தான், அவருடைய ஆட்சியை தான் விரும்புகிறாங்க. அவருடைய ஒற்றை தலைமை தான் எல்லாருமே விரும்பி இருக்கிறார்கள். நிச்சயமா நாங்களும் அவருடைய இதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக அவருடைய இது நிச்சயமா மீண்டும் புத்துயிர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழருடைய தலைமையில் மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழும். நிச்சயமாக அந்த சண்முகம் விஜயபாஸ்கர் வேலுமணி அவர்களுக்கு நிச்சயமாக மக்கள் நிச்சயம் விரைவில் பாடம் போட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எப்பொழுதுமே எடப்பாடியார் பக்கம்தான்.